டெல்லி ஜங்குராவில் தமிழர்கள் வாழும் பகுதியான மதராசி முகாமை காலி செய்ய எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 60 ஆண்டுகளாக வாக்காளர் அட்டைகளுடன் தமிழர்கள் வாழ்ந்து வரும் இந்த பகுதியை முழுமையாக இடிக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இங்கு 500 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் சுமார் 190 குடும்பங்களுக்கு மட்டுமே வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதுவும் 45 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள நரேலா என்ற பகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் மட்டுமின்றி குழந்தைகளின் கல்வியும் பாதிக்கப்படும் என கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வீடுகள் இன்றி தவிக்கும் அனைவருக்கும் வீடுகளை ஒதுக்கி வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதே இடத்துல எங்களுக்கு கிடைக்கணும். படிக்கிற பசங்க பாருங்க, அம்மா சின்ன சின்ன பசங்க இருக்கு. நாளைக்கு வீட்டை இடிச்ச வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு வீட்டை இடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு ஜொக்கி வச்சோட எங்களுக்கு நல்ல இடமே கிடைக்கணும். பசங்க பூரா ரொம்ப கஷ்டப்படுத்துங்க. படிப்பு தான் எங்களுக்கு முக்கியமா பசங்களுக்கு. ரொம்ப பசங்க பூரா எல்லா பசங்களும் அழுவுதுங்க இந்த ஜொக்கி அடிக்கிறதுனால. எங்களுக்கு நல்ல இடமா கொடுங்க. எங்களுக்கு பார்த்து எவ்வளவு ஜாமான் எடுத்து கள்ள கணக்கு இங்கே அங்கேயும் நாங்க பசங்க ஊழே கிடைக்க மாட்டேங்குது. ஓட்டு போட்டுக்க எல்லாம் போட்டுக்க எல்லாம் காடு இருக்குது. தமிழ்நாட்டுல எனக்கு ஓட்டு கூட கிடையாது. இங்க வந்து மக்களை பெத்து கட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா வந்து புள்ள குழந்தை பெத்து எல்லாம் பேர பெத்து எடுத்துட்டேன். எங்க வீடு இப்ப எனக்கு இடம் எல்லாம் அப்படியே வண்டி வந்து இடிச்சா நாம வந்து வாசப்பட்டுக்கிட்ட படுத்துக்குவோம். அந்த வண்டியை அடிச்சு என்ன சாவடிச்சு போட்டோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.